நீங்க தாம்பரம் குரோம்பேட்டை இந்த சரௌண்டிங்ல ஒரு வீடு பாக்குறீங்க அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 2 BHK 920 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு 2 BHK 81,50,000 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த அபார்ட்மெண்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்குது, இங்கே பிளாட்டை எப்படி கட்டிருக்காங்க, இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்து அதை பார்த்து பில் பண்ணி மறந்துக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, ஸோ இப்போ நான் இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆக்சுவலி இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸுங்க. மொத்தம் ஒவ்வொரு ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வீடு தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 வீடு, அதெல்லாம் ஆல்ரெடி 4 வீடு சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் தான். அப்படிப்பட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு லிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, மொத்தம் 6 வீட்டில் 4 வீடு சொல்லிட்டு ஆயிடுச்சு. இருந்தாலுமே இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. ஸோ அதில் ஆல்ரெடி ஒரு வீட்டு நம்மளுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, மாடல் ஹவுஸ் இதுவுமே சொல்லிட்டு ஆயிடுச்சு. இருக்கக்கூடிய 6 வீடுமே இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடு எப்படி இருக்கு அப்படி பார்த்துக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குள்ள கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தோம் அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி யூபிஎஸ்க்கான ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஷூஸ் செப்பல்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு நல்ல பெரிய போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மைல்டாக கொடுத்துருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க காரணத்தினால இந்த கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா என்ன கலர் வேணும் போகிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அட்வான்டேஜுங்க. பொதுவாக நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுத்துப்பீங்க இல்லையா, ஒரு மாதம் 1.5 மாதம் டைம் எடுத்துப்பீங்க. ஸோ அதுக்குள்ள மொத்தத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட இந்த அப்பார்ட்மெண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட். ஸோ ஆப்போசிட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஹால்லேயே நம்மளுக்கு இங்கே பெட்ரூம்ஸுக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து ஆக்சுவலி சின்னதாக நம்ம ஒரு பால்கனி மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் சிட் அவுட்டுக்காக நம்மளுக்கு இங்கே மார்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஈவினிங் டயத்தில் ரிலாக்ஸாக நம்ம இங்கே உட்காந்துட்டு வெளியே பார்த்துக்க முடியும். ஓகேங்க, அது மட்டும் இல்லாமல் ஹால்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாஷ் பேஷன் இருக்காங்க. ஸோ பெரிய பிராண்ட் இருக்குது, நம்மளுக்கு வாஷ் பேஷனும் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த வீடு சொன்ன மாதிரி தான் 2 BHK. ஃபர்ஸ்ட் கிச்சனை பார்த்துடலாம். ஸோ கிச்சனை பொறுத்தவரை நல்ல காம்பேக்டான ஒரு கிச்சன். இந்த வீடு நல்ல மைல்டாக கலர் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸு கலர்ஸ் எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ கிச்சனை பொறுத்தவரை 2 இடத்துல நம்மளுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோர்ஸ் அதிகம் யூஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பெரிய லாஃப்டாகவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது மேட்டரை பொறுத்தவரை 1.5 அடிக்கு கிரேட்ல கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எப்பவும் போல கீழே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது கார்னர்ல வச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். கிச்சன்ல இருந்து வெளியே வந்தோம்னா கிச்சனுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல காம்பேக்டான ரூமா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ரூம்ல நமக்கு வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவை பொறுத்தவரை நம்மளுக்கு சிட் அவுட்டுக்கான கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் உட்காந்துக்க முடியும். இது இல்லை அப்படின்னா நம்ம பெட்டை போட்டு இங்கே நம்ம திங்ஸ் கூட வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4000 தான் சிட் அவுட் போட்டு யூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்லாப் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருக்காங்க. கபோர்டு போட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்த ரூம் பார்க்கலாம். அடுத்த ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேசியஸான காமன் பாத்ரூம். டைல்ஸ் போட்டுருக்காங்க. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடிக்கு நம்ம டைல்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே தனியாக நமக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால வாஷ் மிஷின் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வாஷ் பேஷனுமே செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அப்படி இதுக்கு ஆப்போசிட்லயே நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நல்ல ஸ்பேசியஸான நல்லாவே ஸ்பேஸ் நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்ல நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக எப்பவும் போல விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயே நம்மளுக்கு அட்டாச்டு பாத்ரூமும் வந்துருது. ஸோ அட்டாச்டு பாத்ரூமும் இப்போ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி தான். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் போதே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிராண்டுங்க. எல்லாமே பெரிய பிராண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த ரூம் பொறுத்தவரை நம்மளுக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. கபோர்டு போட்டீங்க அப்படின்னா நம்ம பீரோ மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். மேலே நல்ல ஸ்பேசியஸான லாஃப்ட் இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல இதுவே நல்ல ஹைட்டான ஸ்பேசியஸான செல்ஃப் இருக்குது. சொல்லுங்க. ஸோ இவ்வளவு சூப்பராக இருக்கக்கூடிய இந்த வீட்டை மொத்தமாக 930 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்க பில்டப் பண்ணியிருக்காங்க. யூடிஷன் பார்க்கும்போது 400 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு யூடிஷன் கொடுக்குறாங்க.
ஆக்சுவலி இந்த அப்பார்ட்மெண்ட் எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா சிட்டியில் பார்க்குற இருக்குது. தாம்பரம் செட்டில் பார்க்கன்னு சொல்லலாம், இல்லை குரோம்பேட் செட்டில் பார்க்கன்னு சொல்லலாம். ஸோ நல்லா செட்டில் பார்க்க மெயின் ஜங்ஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பெர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா 7,500 கொடுக்குறாங்க. 9,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இப்போ ஃபிளாட் அவைலபிளாக இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது 70 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபிளாட் வாங்கிக்க முடியும். ஸோ ஜிஎஸ்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாம் மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 81,50,000 ரூபாய் இருந்தாலே உங்களால் இவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபிளாட் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி தான் மெயினான லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குது, செட்டில் பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குது. அப்படின்ற காரணத்தினால மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது, இது எல்லாமே ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் தாம்பரம், குரோம்பேட்டை, சிட்லப்பாக்கம் சரௌண்டிங்கில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கிங்க. இன்னொரு விஷயம், இந்த அப்பார்ட்மெண்ட் டைரக்ட் ஓனர் ப்ராஜெக்ட் அப்படின்ற காரணத்தினால நீங்கள் யாருக்குமே ₹1 கூட ப்ரோக்ரான்சிங் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதனால் நான் கொடுக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்கள் முடிவு ஸ்ட்ராங்கானுங்க. உங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பராக சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் அமீர். தரா, பை, see you.